ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வெல்ஸ் ஃபார்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு எம்என்சி கம்பெனி தான். தென் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்து ஓப்பனிங்ஸ் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ அழகாக நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்துட்டு ஃப்ரெஷராக ஜாப் லேண்ட் ஆகிறதுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறையவே கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி ஃப்ரெஷருக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, இல்லை இன்டர்வியூக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அப்படி டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எல்லாத்தையும் கிளியர் கட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற பீப்புள்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற வீடியோஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம போகிற இந்த சேனலில் வர அப்டேட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து அக்யூரேட் டைமில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்கிறதுக்காக மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் நம்ம சேனலும் சரி, இந்த வீடியோஸும் சரி, எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அனாலிட்டிக்கல்ஸ் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ பெங்களூர் லொக்கேஷனுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்துட்டு ஸோ அதில் இருக்க சப்டொமைன் தான் வந்து அனாலிட்டிக்கல்ஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்மே வந்து ஃபுல் டைம்ஸ்க்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10th March 2025 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு வெல்ஸ் ஃபார்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில், இந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் எம்என்சி கம்பெனி தான். இந்த கம்பெனியில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ரெக்வெஸ்டேஷன் ஐடியை ஷேர் பண்ணி அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம். அந்த ரெக்வெஸ்டேஷன் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு 438834 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அபவுட் திஸ் ரோல், இந்த ரோலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் ரோல் யூ வில் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ் டேட்டா ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் டு டிரான்ஸ்லேட் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டேட்டா நீட்ஸ் டு லோ காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், டெவலப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட்ஸ் அண்ட் அதர் அனாலிசிஸ் டு பி த லெவரேஜ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ப்ரொவைட் அப்டேட்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட் லாக்ஸ், மந்த்லி பட்ஜெட் ஃபார்காஸ்ட் அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் த மந்த்லி நியூஸ்லெட்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ரிவ்யூஸ், participate in a projects including assisting a system support group with the designing, programming, research, testing and implementation aspects, assist in the troubleshooting and problem solving with respect to production or insurance issues அப்படின்னு சொல்லியிருக்காங்க. assist with the developing a departmental and the division procedures, policies and controls to maintain the accuracy and the efficiency to process and minimize to risk the incorrection production and insurance output அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then work on a data business research projects, researching, testing or result oriented intelligence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. receive directions from supervisor, exercise in the independent judgment and partner with the technology with the other business groups, participate with the other consultant of the program managers on task related on the competitions of the with the other various projects including project design, collection and research of data, report preparation and presentation design அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க இந்த ரோலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஸோ ஒரு ரிசர்ச் அண்ட் பிஸ்னஸ் டொமைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை நீங்கள் ரெட்டிஃபை பண்ணி ஸோ அந்த டேட்டா ரிலவெண்ட்டான டொமைன்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டே பை டேல நீங்கள் வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறீங்க, அதை அனலைசைஸ் பண்ணுறீங்க, கிளன்சிங் பண்ணுறீங்க, அதை வந்து ரிப்போர்ட்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவுட்புட்டாக. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸோ அந்த பட்ஜெட் ஃபார்காஸ்ட்டை நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி நியூஸ் லெட்டர்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எண்ட் ஆஃப் தி டே ஃபைனலாக ரிவ்யூஸ்க்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்களே வந்துட்டு அந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அந்த சப்போர்ட் டீமாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுப்பீங்க. ப்ரோக்ராமிங் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிசர்ச் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், டெஸ்டிங் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் டொமைனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பேசிக்காக எல்லா எல்லா ஜாபுக்கும் கொடுக்குற ஒரு ஸ்கில் செட் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்துட்டு பாலிசிஸ் அந்த கண்ட்ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அக்யூரேட்டாக வந்து எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் ரிஸ்கோட. தென் அவங்களோட பிஸ்னஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் செகண்டரி ரிசர்ச் டெஸ்டிங், இது வந்துட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ப்ளஸ் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு 2 டொமைனும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்டரலி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் டொமைன், அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்
அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெலிஜென்ஸ், அதுக்கு அந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிலவெண்ட்டான உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்துட்டு இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற டெக்னாலஜிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க இந்த ரோல் யூ வில் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ரெக்வர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெக்வர்டு குவாலிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6+ month ஆஃப் அனலிட்டிக்கல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரெலவெண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் த்ரூ இந்த 1 hour ஒன் ஆர் காம்பினேஷன் வித் த ஃபாலோயிங் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங், மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 6+ month எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ரெக்வர்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். பிகாஸ் வந்து 6+ month எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இன்டர்ன்ஷிப் பண்ண பீப்புள்ஸ்க்கு இருக்கும். அதனால் இன்டர்ன்ஷிப் பண்ண பீப்புள்ஸ் இருந்தால் நீங்கள் ஓகே இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் டொமைனில் போகணுன்னு இருக்கேன், ஆனால் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல, நீங்களும் அப்ளை பண்ணி இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ரெக்கவர் குவாலிஃபிகேஷன் ஃபார் யூரோப், மிடில் ஈஸ்ட், ஏஷியா, ஆஃப்ரிக்கா ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு கிடையாது, இது வந்து அந்த சைடில் இருக்க கண்ட்ரிஸ். தென் டிசைர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 6+ month ஆஃப் அனலிட்டிக்கல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் பைத்தான், சீக்வல், ஆட்டோமேஷன், டேப்லோ, பவர் பிஐ, குட் பிஸ்னஸ் கன்சல்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும். இதுதான் வந்து நமக்கான டிசைர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 6+ month ஆஃப் அனலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அனலிட்டிக்கல் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6+ month வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஒரு ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லை நான் வந்து ஃப்ரெஷராக தான் இருக்கேன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஆனால் உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான், சீக்வல், ஆட்டோமேஷன், டேப்லோ, பவர் பிஐ, குட் பிஸ்னஸ் கன்சல்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுதான் வந்து டிசைர்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்டு குவாலிஃபிகேஷன் இதை கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த ஜாப் போஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு March 10 வந்து கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி March 13th. தென் நமக்கு வந்துட்டு இந்த ஜாப் எப்போ வந்து நமக்கு வந்துட்டு இது எக்ஸ்பீரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30th Marchன்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் இன்னும் ஒரு 15 days இருக்குது. அதனால் 15 daysக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் பீப்புள்ஸ்க்கு யாராவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் ஜாப் போஸ்டிங் மேபி கம் டவுன் ஏர்லி டியூ டு த வால்யூம் ஆஃப் அப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து சீக்கிரம் எக்ஸ்பீரி ஆனாலும் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜாப் வந்துட்டு சீக்கிரம் எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வெல்ஸ் ஃபார்கோ பற்றி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக தேவையில்லை. இருந்தாலும் வெல்ஸ் ஃபார்கோனா என்ன, அந்த கம்பெனி பற்றி பேசிக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலிமா அப்ளை பண்ணலாம், அப்படின்னா டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேரெக்டாக அப்ளை பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு போகும். இந்த மை ஒர்க் டே சைட்டுக்கு போகும். அந்த மை ஒர்க் டே சைட்டில் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம், அப்ளை மேனுவலி, யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷனில் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு வெல்ஸ் ஃபார்கோவில் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைனா அப்ளை வித் ரெஸ்யூம். எப்பயுமே நான் வந்துட்டு அப்ளை வித் ரெஸ்யூம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். அப்ளை மேனுவலி இந்த ஆப்ஷன் மட்டும் தான் கொடுங்கன்னு சொல்லுவேன். இந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இந்த இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, வெரிஃபை நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கொடுத்துட்டு உங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு மை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அதில் ஃப்ரெஷ்ஷாக தான் என்டர் பண்ண போகிறீங்க. அதில் என்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் குவாலிஃபிகேஷன் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தென் வாலண்டியர் டிஸ்க்ளோஷர்லாம் நீங்கள் வந்து செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிவ்யூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த அளவுக்கு இம்பாக்டபுளாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும் கண்டிப்பாக. தென் அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதை கண்டிப்பாக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன். அதனால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு இந்த கண்டென்ட்டே ஓகே இல்லை, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது கண்டென்ட்லாம் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாபையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மாதிரி கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ், எனக்கு ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு கெரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கு தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.